அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் பிப்ரவரி 18, 2025 மாசி 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை புரிய வைக்கும். அது உங்களுக்குள் உள்ள பலத்தையும் பலவீனத்தையும் புரிய வைக்கும். நல்ல அனுபவம் கிடைப்பதை ரசித்துக்கொண்டும் மோசமான அனுபவம் கிடைப்பதை பக்குவப்பட்டு திருத்திக் கொண்டும் இருந்தால் வாழ்க்கை இனிக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோட முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய குரல், அதாவது லைவில் கேட்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும், எனக்குமே சந்தோஷத்தை தருது. ஏன்னா ஒரு 6-7 நாட்களாக உங்களோடு நான் கொஞ்சம் தள்ளி இருந்தேன். இப்பொழுது உங்களோடு இணைந்து பயணிக்கிறேன். வாருங்கள், தொடர்ந்து இப்பொழுது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்க போகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் நம்மளுடைய முதல் நினைவூட்டலாக, நாம் எந்த செயலை தொடங்கினாலும், நாம் எந்த நிகழ்வை தொடங்கினாலும், நாம் எந்த நாளை தொடங்கினாலும், அதாவது எந்த நாள் அப்படின்னா நம்ம இன்றைய விடியல்லையே நம்ம முதலில் செய்ய வேண்டியது நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள், இவர்களை வழிபட்டு அவர்களிடத்தில் அருளாசி பெற்று அவர்களை துணைக்கு அழைத்து கொண்டு நாம் நமது எல்லா செயல்களையும் தொடங்க வேண்டும். நான் எல்லா பயிற்சிகளையும், எல்லா நிகழ்ச்சிகளையும், எல்லா செயல்களையும், எல்லா நாட்களையும் நீங்கள் இவ்வாறாக தொடங்குங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அன்றைய நிகழ்வு, அன்றைய நாள், அன்றைய செயல், அன்றைய நிகழ்ச்சி இது நம்மளுக்கு சிறப்பானதாக நிறைவடைய வேண்டும், வெற்றியோடு நிறைவடைய வேண்டும். அப்படின்னா
நாம் முதலில் செய்ய வேண்டியது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் இதை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை செயல்படுத்தின அத்தனை பேருமே வெற்றியை பெறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய விடியல்லையே இந்த விஷயம் நினைவில் இருக்க வேண்டும். அதே போல் நீங்கள் எந்த செயல் செய்தாலும், இப்போ பயிற்சிக்கு வந்திருக்கீங்க, பயிற்சி களத்தில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை நீங்கள் வழிபட்டு நீங்கள் துணை கலைத்து செய்யணும். எல்லா செயலும் நீங்கள் எது தொடங்கினாலும் நீங்கள் இதை மட்டும் செய்து தொடங்குனீங்கன்னா நிச்சயமாக அந்த நிகழ்வு உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நினைவில் கூடுதலாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நினைவூட்டலில் முதல் நினைவூட்டலாக இது எப்பொழுதுமே இருக்கும். அதன் பிறகு நம்ம வந்து இந்த வெதுவெதுப்பான நீர் பருகணும் அப்படிங்கிற ஒரு செயல் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதை நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கணும். இப்போ விடிகாலையில் நீங்கள் வந்து வெதுவெதுப்பான நீர் பருகணும் அப்படின்னா, நீங்கள் விடிகாலையில் எழுந்து அதன் பிறகு போய் நீங்கள் வந்து உங்களுடைய அடுப்பங்கரையில் நீங்கள் உங்களுடைய அடுப்பை பற்ற வைத்து நீங்கள் வந்து நீரை சுட வைத்துன்னு அந்த செயலை நீங்கள் அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட, என்னையை கேட்டால் உங்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு செய்தி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் முதல் நாள் இரவிலேயே அதை செய்து அதை ஒரு ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுடுநீர் குடுவையை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் நீரை சேமித்து வைத்து அந்த நீரை நீங்கள் விடிகாலையில் எழுந்ததும் நீங்கள் வெதுவெதுப்பாக வைத்து கொள்ளுங்கள். கொதிக்க கொதிக்க சில நேரங்களில் சில பேர் வைத்து கொள்வார்கள். அப்படி இல்லாமல் வெதுவெதுப்பாக நீங்கள் வைத்து அந்த நீரை நீங்கள் காலையிலேயே பருகுனீங்க அப்படின்னா, ஏன்னா நான் சொல்லக்கூடிய அந்த இடைவெளி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம எழுந்து நம்ம இந்த செயலையெல்லாம் அடுப்பெல்லாம் பற்ற வைத்து நீரை கொதிக்க வைத்து அந்த நீரை ஆற வைத்து நம்ம குடிப்பது அப்படிங்கிறது சற்று நேரத்தை இழுத்தணும். அப்போ நம்ம வந்து மற்ற செயல்களை செய்ய தொடங்கிடும். ஆனால் முதல் காரியமாக எப்படி நம்ம தாய் தந்தையர்களை வணங்குகிறோமோ அதே போல் இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிற ஒரு செயலையும் நம்ம செய்யணும். அப்போ அதை நம்ம முதல் நாள் இரவே தயார் செய்து வைத்து கொண்டால் அது இன்னும் உங்களை அடுத்து உற்சாகமாக, ஏன்னா முதல் செயல்களே நம்ம வெற்றியோடு செய்யும் பொழுது நம்ம காலையில் எழுந்ததோடு நம்மளுடைய தாய் தந்தையர்களை வணங்குறோம். அதுக்கப்புறம் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த வெதுவெதுப்பான நீரை நம்ம வந்து 2 டம்ளர் பருகிறோம் அப்படின்னாலே அதுதான் நம்ம செய்யக்கூடிய முதல் செயல். அப்போ அந்த முதல் செயலே வெற்றிகரமாக நடக்கும் பொழுது அன்றைய நாள் இன்னும், ஏன்னா நீங்கள் காலையில் எழும் பொழுதே நிறைய பேருக்கு எங்கே சோம்பல் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னா, அன்றைய நாளின் செயல்களை எண்ணியே நிறைய பேருக்கு சோம்பல் ஏற்படும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை உற்சாகத்தோடும் திங்கட்கிழமை ஒரு சற்று சோர்வு குறைந்தும் ஏன் எல்லாருமே எழுறாங்க அப்படின்னா, அன்றைய நாளின் வேலையை எண்ணி. அப்போது அன்றைய நாள் அப்படிங்கிறது ஒரு சோர்வு மிக்கதாக ஏன் மாறுது அப்படின்னா, வேலை அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த வேலைகளை எவ்வாறாக செய்து முடிக்க போகிறோம், இப்படி பல்வேறு விஷயங்களை யோசிச்சுட்டு தான் அந்த நாளே அவங்களுக்கு வந்து சோர்வாக இருக்கும். அப்போது நாளைய நாளின் முதல் வேலையை முதல் நாள் இரவே நாம் செய்து வைத்திருந்தால், அதாவது வெதுவெதுப்பான நீரை ஏற்கனவே தயார் செய்து குடுவையில் வைத்திருந்து நம்ம குடிப்பதற்கு தயார் நிலையில் வைத்திருந்தால், விடிகாலையில் எழுந்து முதல் வேலையாக நம்ம வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்துட்டாலே அன்றைய நாள் வெற்றியோடு தொடங்கி இருக்கிறோம். அன்றைய நாளின் முதல் செயலையே வெற்றியோடு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தூங்கி எழுவதற்கு சற்று நேரமாகிறது. அதுக்கப்புறம் அந்த நீரை சுட வைத்து பருகுவதற்கு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. ஆனால் வெதுவெதுப்பான நீர் பருகணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ளணும். அதையும் நீங்கள் இந்த நினைவூட்டலில் கூடுதலாக வைத்துக்கொள்ளுங்கள். இதுபோல் பல்வேறு நினைவூட்டல்களை நான் வந்து நித்தம் வேறு விதமாக வழங்கி கொண்டே இருப்பேன். அதற்கு காரணங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா புதியவர்கள் நிறைய பேருக்கு இது பேருதவியாக இருக்கும். பழையவர்கள் நிறைய பேர்களுக்கு இது மறுவூட்டலாக, அதாவது மறு நினைவூட்டலாக இருக்கும். ஸோ புதியவர்களுக்கு நம்ம வந்து பேருதவியையும் பழையவர்களுக்கு நம்ம வந்து மறு நினைவூட்டலையும் நம்ம செய்து கொண்டே இருப்போம். ஏன்னா இந்த செயல்கள் நித்தம் அனிச்சையாக நாம் செய்ய வேண்டிய செயல்கள். இதுதான் நினைவூட்டல்களாக நான் நித்தம் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதை எத்தனை முறை நினைவூட்டலாக நான் சொல்லி வந்து கொண்டிருந்தாலும் மறப்பது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இயல்பு தானே அப்படின்னு எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் அந்த இயல்பை மாற்றுவது தான் டைகர் குழுமம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, தொடர்ந்து இந்த புதியவர்களுக்கு அப்படின்னு சொன்னேன் அல்லவா,
நிறைய பேருக்கு பழையவர்களுக்கு அது மறு நினைவூட்டலாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு ஒரு உதாரண எடுத்துக்காட்டு காட்சியாக இந்த நேரத்தில் ஒரு சகோதரியை உங்களிடத்தில் சொல்லணும். சகோதரி வந்து நம்மளுடைய 42 நாள் சேலஞ்சில் கலந்து கொண்டார்கள். சமீபத்தில் நம்மளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சகோதரி தான். சகோதரி டைகர் சுபா ஃப்ரம் திருநெல்வேலி. இவங்க நம்மளுடைய 42 நாள் சேலஞ்சில் கலந்து கொண்டு அதில் அவர்கள் பெற்ற வெற்றியின் காரணமாக தான் எண்ணியது நடந்தது அப்படிங்கிற ஒரு வெற்றி செய்தியோடு எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோவும் நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நன்கொடையும் வழங்கியிருந்தாங்க. சகோதரி டைகர் சுபா ஃப்ரம் திருநெல்வேலி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சுபா ஃப்ரம் திருநெல்வேலி அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து சகோதரி வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் செய்தியில் அவங்க 42 நாள் சேலஞ்சில் அவர்களுடைய இலக்கை அடைந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை பகிர்ந்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நான் உங்களிடத்தில் அடிக்கடி சொல்லக்கூடியது தான், பழையவர்களுக்கு ஏன் இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை அப்பப்போ உங்களுக்கு தோன்ற வைக்கும், எனக்குமே தோன்ற வைக்கும். இதே நான் ஏற்கனவே இதை பலமுறை சொல்லியிருக்கேன். இதையே நம்ம மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறோமே அப்படின்னு எனக்கும் சலிப்பாக இருக்கிறதே அப்படின்னு. ஆனால் அது புதியவர்களுக்கு போய் சேராத வரை, புதியவர்களுக்கு அது கிடைக்காத வரை அது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம்தான். அது நம்மளுடைய எட்டு நடையாகட்டும் அல்லது நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைத்து செயல்களாகட்டும், இவைகள் எல்லாமே பொக்கிஷம்தான். அந்த பொக்கிஷம் தெரிந்ததுக்கு பிறகு, அறிந்ததுக்கு அப்புறம், அது புரிந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அது மீண்டும் மீண்டும் நினைவூட்டுதல் போல் இருக்கும். அப்படித்தான் இந்த சகோதரி ஒரு செயலை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எட்டு நடையில் எல்லாவற்றையும் கவனியுங்கள், நீங்களாகவே உற்று நோக்குங்கள் அப்படின்னு நம்ம சொல்வதை அவங்க சொன்னாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் அப்படி வந்து ஒரு விஷயத்தை உற்று நோக்கினேன். அதாவது நான் வந்து ஒரு 8 நடப்பதற்கு எத்தனை அடிகள் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு எண்ணி பார்த்தேன். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், 21 அடிகளை நான் எடுத்து வைக்கிறேன். அது எப்படி மிகச்சரியாக எனக்கு 21 அடிகள் வருகிறது? நீங்கள் 21 வேறு நிமிடங்கள் சொல்லுவீங்க, இந்த பக்கம் 21 அந்த பக்கம் 21ன்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்தேன், 21 அடிகள் வருகிறது, என்ன ஒரு ஆச்சரியம்னு அவங்களுடைய ஆச்சரியத்தை, சந்தோஷத்தை நம்மோடு பகிர்ந்திருந்தார்கள். ஸோ இந்த நேரத்தில் நான் சகோதரி டைகர் சுபா ஃப்ரம் திருநெல்வேலி அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். ஏன்னா நான் கற்றுத்தந்து அதை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக இருக்கும். நான் சொன்னதை சிந்தித்து செயல்படுத்தியது அப்படிங்கிற ஒரு செயல் வந்து அவங்க இன்றைக்கி செஞ்சு 21 ஸ்டெப்பு வருது அப்படிங்கிறத சொன்னாங்க. 21 ஸ்டெப்பு அப்படிங்கிறதும் 19ல் இருந்து 23 ஸ்டெப்புகள் அவரவர்களுடைய உயரத்தை பொறுத்து, அவரவர்களுடைய அடிக்கணக்கை பொறுத்து, அவரவர்களுடைய கால அளவை பொறுத்து அது 19ல் இருந்து 23க்குள்ளாக வரும். அதில் நடுவில் 21 இருக்கும், சிலருக்கு 20 அடிகள் இருக்கும், சிலருக்கு 22 அடிகள் வரும். இப்படி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அது நீங்கள் ஆச்சரியப்பட்டதற்கு ஆச்சரியம் இருக்கும். ஏன்னா நம்ம சரியாக நடக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் பல்வேறு முறை சொல்லுவேன். கேம்புகளில் அதை கேள்வியாகவே வச்சுருப்போம். ஒரு நபர் ஒரு 8ஐ சுற்றி வரும் பொழுது எத்தனை அடிகள் வரும் அப்படிங்கிறத கேட்டிருப்போம். ஸோ அப்போ வந்து அவர்கள் அந்த பதிலை சொல்லுவாங்க, இல்லைன்னா அதை நினைவூட்டும் விதமாக அந்த பதில்கள் அமையும். அப்படிங்கிறதுனால அந்த கேள்விகள் வைப்போம். அப்படி நீங்களாகவே உங்களை நீங்களே கூர்ந்து கவனித்தல் அப்படிங்கிற ஒரு செயலின் வாயிலாக நாம் ஒரு 8 நடந்தால் 21 அடிகள் வருகிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதுவும் சரியாக நான் 10-15 முறை எண்ணி பார்த்தேன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ சரியாக 21 அடிகள் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தின் அருள் ஆற்றல் உங்களுக்கு கிட்டி இருக்கிறது அப்படின்னும், நீங்கள் சரியாக நடக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்தி பாராட்டி, சகோதரி டைகர் சுபா ஃப்ரம் திருநெல்வேலி, தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய உறுப்பினர், அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி
தொடர்ந்து நேற்றைக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால நான் ஆடியோ கொடுக்க முடியாத இடத்துல இருந்ததுனால அந்த செய்தியை வந்து இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நேற்றைக்கு நம்மளுடைய சேலம் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டன் சகோதரி அம்மா டைகர் பாலாமணி ராஜசேகரன் அவங்களுடைய 50வது திருமண நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க என்னிடத்தில் பகிர்ந்திருந்தாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்து செய்தியை நம்ம எல்லாருமே குழுவில் சேலம் டைகர் கிளப்பில் எல்லாருமே பகிர்ந்து கொண்டோம். இருப்பினும் இந்த நேரத்தில் உறுப்பினர்கள் அத்தனை டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் அம்மா சகோதரி டைகர் பாலாமணி ராஜசேகரன் ஃப்ரம் சேலம் இவங்களை நீங்கள் எல்லாருமே அவங்களுடைய 50வது திருமண நாள் வாழ்த்து செய்தியை நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு வழங்குங்க. அம்மா சகோதரி டைகர் பாலாமணி ராஜசேகரன் ஃப்ரம் சேலம் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் என்றென்றும் துணை நிற்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவோடைய ஆசீர்வாதங்கள் நம்ம டைகர் குழுமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் உங்கள் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மாவுக்கு வழங்கி அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, ஏன்னா 50வது திருமண நாள் விழா அந்த விழாவுக்கு என்னுடைய நன்கொடை அப்படின்னு அவங்க கூடுதலாக அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம். அவங்களுக்கு நேற்றைக்கு வாழ்த்து செய்தி சொல்லலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவங்க திருப்பதியில் நான் வந்து கோவிலில் தரிசனத்தில் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்ததுனால நம்ம வாழ்த்து மலைகளை இந்த நேரத்தில் எல்லோருமே பொழிந்து கொள்ளலாம். வாருங்கள், தொடர்ந்து இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான கதை கேட்க போயிடும். ஏன்னா கதை கேட்டு நம்ம ரொம்ப நாளாச்சு இல்லையா, அதாவது நான் அதற்கு விளக்கம் அளித்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது நம்ம ஒரு அற்புதமான கதையை கேட்க போயிடும். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். பல முட்டாள்களுக்கு நடுவுல ஒரு அதிபுத்திசாலி தன்னை முட்டாளா அடையாளப்படுத்திக்குவான். நம்மளை சுத்தி நிறைய முட்டாள்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த இடத்துல நான் அறிவாளி அப்படின்னு காட்டுறது புத்திசாலித்தனம் இல்லை. உன்ன மாதிரி நானும் ஒரு முட்டாள் தான் அப்படின்னு காட்டுறதுதான் புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் ஒரு அதிபுத்திசாலி அதை அப்படி செய்யறான்னு சொன்னா, முட்டாள்களுக்கு மத்தியில நாம அறிவாளியா இருக்கிறது முட்டாள்களினுடைய அகந்தை அது நேரடியா போய் தாக்கும். அப்ப அந்த முட்டாள்கள்லாம் என்ன செய்வாங்க, நாமளை முட்டாளாக்குறதுக்கு அவன் பல முயற்சி செய்வான். அவனை பல முயற்சி செய்ய விட்டு அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணி நம்ம முட்டாளாகிறத விட ஆமா நான் முட்டாள் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். இதை நம்ம வேற மாதிரி பார்க்கலாம். ஒரு நாட்டுல ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு பெரிய மன வருத்தம், பெரிய கவலையிலேயே இருக்காரு. என்ன விஷயம்னா, அரசருக்கு ஒரே பையன்தான், இளவரசர். அவர் பெரிய முட்டாளா இருக்காரு. எந்த அளவுக்கு முட்டாள்னா, ஆடை அணியறதுக்கு பயப்படுறாரு, ட்ரெஸ் போடுறதுக்கு பயப்படுறாரு. ஆடையே இல்லாம ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. பல வைத்தியம் பார்த்தாச்சு. மருத்துவர்கள், உலகத்துல இருக்கக்கூடிய தலை சிறந்த மருத்துவர்கள் வந்து அவரை ட்ரீட் பண்ணி பாக்குறாங்க, ஒன்னும் வேலைக்காகல. ஞானிகள் வராங்க, அறிஞர்கள் வராங்க, அமைச்சர்கள் எல்லாருமே, அமைச்சரவையே ட்ரை பண்ணிடுச்சு அவர் ட்ரெஸ் போட வைக்கிறதுக்கு. எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் வந்து ஆடை அணியறதுக்கு மறுக்கிறார். ஆடையே இல்லாம தான் உள்ள உட்கார்ந்துருக்காரு. அரசருக்கு பெரிய கவலை. ஏன்னா அடுத்து நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு ரொம்ப வருத்தப்போட இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் வரான். அரசர்கிட்ட, என்ன அரசே பிரச்சனை, இந்த மாதிரி என் பையன் ட்ரெஸ் போடுறதுக்கு பயப்படுறான், ட்ரெஸ்ஸே போடாம இருக்கிறான், கேட்டா இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஆர்கியூ பண்றான், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அரசர் சொல்றாரு. பிச்சைக்காரன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா, உங்க பையனை நான் ட்ரெஸ் போட வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. யாரோ வந்து முயற்சி பண்ணாங்க. சரி இது ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரனை அனுப்பிச்சு வைக்கிறாரு அறைக்குள்ள. எங்க இளவரசர் இருக்காரு இல்லையா, அந்த அறைக்குள்ள. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் ட்ரெஸ் போட்டு வெளில வராங்க. இளவரசரும் பிச்சைக்காரனும் நல்ல ட்ரெஸ் போட்டு வெளில வராங்க.
அவர் வந்து அரசரை பார்த்துட்டு வாழ்த்து வாங்கிட்டு இளவரசர் அந்த பக்கம் போயிடுறாரு. இவர் பிச்சைக்காரரை கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்படி பல மருத்துவர்கள், பல ஞானிகள், பல அறிஞர்கள், அமைச்சரவையே முயற்சி பண்ணி செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீ எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது பிச்சைக்காரன் விஷயத்த சொல்றான். அரசே, நீங்க கோச்சுக்கலன்னா ஒரு விஷயத்த நான் சொல்லட்டா? நான் கோச்சுக்க மாட்டேன், சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அரசர் சொல்றாரு. என்ன பிச்சைக்காரன் சொல்றான், என்னதான் இருந்தாலும் நீங்க இவ்வளவு அறிவாளியா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க பையன் முட்டாள் தான். ஒரு முட்டாள் கிட்ட புத்திசாலித்தனமா பேசி வேலை வாங்க முடியாது. அவன் கிட்ட நாமளும் முட்டாள் மாதிரி தான் பேசணும், அப்பதான் வேலை நடக்கும். அது மாதிரி நான் உள்ள போன உடனே அந்த பிச்சைக்காரன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, உள்ள போனோன்னா அவனும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டான். இப்ப இளவரசர் பார்த்து அவன் இப்படி சொன்னானா, உங்களை போல ஒரு புத்திசாலி தான் இத்தனை நாளா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். உலகத்திலேயே நான் மட்டும்தான் இந்த சிந்தனையோடு இருக்கேன்னு நினைச்சேன். என்ன மாதிரி நீங்க இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் இளவரசே அப்படின்னு இவன் பேசியிருக்கான். இளவரசர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, ஆமா, வெளியில இருக்கிறவன் எல்லாம் பைத்தியக்காரனா இருக்கிறான், எல்லாரும் ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புத்திசாலித்தனம் எவனுக்குமே இல்லை. நான் புத்திசாலி, அதனால நான் வெளியில போகாம இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். இப்ப பிச்சைக்காரன் சொல்றான், நாம புத்திசாலிகளா இருந்துட்டு எதுக்கு அறைக்குள்ள இருக்கணும்? நாம தானே வெளியில இருக்கணும். பைத்தியக்காரங்கெல்லாம் வெளியில சுத்தும் போது நாம ஏன் அரசே ஒரே அறைக்குள்ள இருக்கணும்? வாங்க வெளியில போலாம். அவருக்கு உடனே வந்திருக்காரு. இப்படி போனா பைத்தியங்களுக்கு கோபம் வந்துடும், நம்மளை கல்லால் அடிச்சிருவாங்க. வெளியில பைத்தியக்காரங்களுக்கு மத்தியில நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா நாமளும் அவங்கள போல நடிக்கணும். அரசே, நீங்க ஆடையை போட்டுட்டு வாங்க, நம்ம அவங்க முன்னாடி நடிச்சுட்டே நம்ம புத்திசாலிகளா இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்ன உடனே இளவரசருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் ஆடையை போட்டு வெளியில வந்துட்டாருன்னு சொன்னாராம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நம்ம கிட்ட ஒருத்த முட்டாள்தனமா பேச வரான் அப்படின்னாலே அவன் முட்டாள்னு நமக்கு தெரிஞ்சிடும். அவன் பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அவன்கிட்ட போய் நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா நீங்களும் முட்டாள் தான். நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்போம், பல ரிசர்ச் பண்ணி தான் அதுக்குள்ள நம்ம இறங்கியிருப்போம். அதுல என்ன ரிஸ்க் இருக்கு எல்லாமே நமக்கு தெரியும். அவன் வந்து நம்மள்ட்ட பேசுவான், இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா, இதுல என்ன இருக்கு தெரியுமா ஆகும் அப்படின்னு அவன் பேசும்போது உடனே நமக்கு கோவம் வரும். என்ன நீ இப்படி தெரியாம பேச, இதெல்லாம் நான் தெரியாம தான் வந்திருப்பேனா, இது இந்த விஷயம் அப்படின்னு நீங்க அவன் கிட்ட பேசிட்டீங்கனாலே நீங்க முட்டாள் தான். அவன் முட்டாள்தனமா பேசும்போது ஆமான்னு அவன்கிட்ட சரண்டர் ஆயிடணும். அவன் கிட்ட நீங்க உங்களுடைய அறிவாளித்தனத்தை காட்டுறதுக்கு நீங்க முயற்சியே பண்ணக்கூடாது. நாம ஒரு படிப்பு எடுத்து நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம், அதுல என்ன ஸ்கோப் இருக்கு, அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் அந்த துறையை தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கிறோம். அவன் வந்து நமக்கு லெசன் எடுப்பான், இதுல எல்லாம் வந்து எந்த ஸ்கோப்பும் இல்லைன்னு. அவங்க கிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது, இதுன்னு சொல்லிட்டு. நீங்க அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாலே நம்ம முட்டாள்னு ஆயிடுவோம். ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சிருப்போம், பிராண்டடா, அதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். அவன் வந்து சொல்லுவான், இதெல்லாம் ஒரு பொருளா, நீ இங்க வாங்கியிருக்கணும் அங்க வாங்கியிருக்கணும். அவங்க கிட்ட நீங்க ஆர்கியூ பண்ணக்கூடாது. இது எப்படிப்பட்ட பொருள் தெரியுமா, இதுல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா, தேவையில்லை. முட்டாள்களிடத்துல ஆர்கியூ பண்ணி உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உண்மையான அதிபுத்திசாலி யாரு அப்படின்னு சொன்னா, அவன் முட்டாள்னு தெரிஞ்சோன்னா அவன் சைலண்ட் ஆயிடுவான், அவன் கிட்ட பேசவே மாட்டான். முட்டாள் கிட்ட ஆர்கியூ பண்ணி நீங்களும் வந்து முட்டாள் ஆயிடாதீங்க. யோசிச்சு பாருங்க. நன்றி சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களுக்கு வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்றைய கதை அப்படிங்கிறது ஒரு ஆழமான கருத்தை உள்ளடக்கியதை நீங்கள் வந்து அறிந்து வைத்திருப்பீர்கள். ஏன்னா கதையை நம்ம கேட்கும் பொழுது, தொடங்கும் பொழுது அந்த கதை போகக்கூடிய சுவாரஸ்யம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் நம்மளையே சிந்திக்க தூண்டும். எப்படி அந்த பிச்சைக்காரராக இருந்த ஒரு நபர் எப்படி போய் அந்த இளவரசனை எப்படி மாற்றி வெளிக்கொண்டு வந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு சர்ப்ரைஸான ஒரு சஸ்பென்ஸான ஒரு இடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே அற்புதத்தை தந்திருக்கும். இப்போது அந்த ஆழமான கருத்தோடு நம்மளுடைய 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம எல்லாருமே தொடங்கின திசைக்கு வந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை. ஸோ தண்ணீரை வந்து நம்ம எவ்வாறாக சுவைக்க வேண்டும், சவைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பல்வேறு முறை சொல்லி தந்திருப்போம். இருந்தாலும் நீங்கள் மற்ற நேரங்கள்ல எல்லாம் தண்ணீர் பருகும் பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்க முடியாது. ஆனால் இந்த இடைவேளையில் நான் உங்களுக்கு நினைவூட்டும் பொழுதாவது இந்த 2 வாய் நீரையாவது நீங்கள் நிதானமாக பருகணும். மற்ற எல்லா நேரங்களிலும் பருகணும், சரியாக நிதானமாக நிதானித்து தான் பருகணும். ஆனால் அப்பொழுதெல்லாம் நான் நினைவூட்டுவேன் அப்படின்னா அது தெரியாது. ஆனால் இந்த இடைவேளையில் மட்டும் நான் சொல்லும்போது நீங்கள் வந்து நிறுத்தி நிதானித்து பருகினீர்கள் என்றால், நான் சொல்லுவேன் அல்லவா, முதல் கவல உணவு அதுவே நம்மளுக்கு மருந்தாக மாறும்.
மற்ற நம்ம சாப்பிடக்கூடிய எத்தனை கவலங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். அதை பற்றி நம்ம வந்து யோசிக்கலைன்னா கூட அந்த முதல் கவலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் வாய் நீர் அப்படிங்கிறத, முதல் வாய் உணவு அப்படிங்கிறத நம்ம நிதானித்து சாப்பிட்டோம்னா அது மருந்தாகும் சொல்லுவேன்ல, அதுபோல் இந்த நீரை நீங்கள் பருகும் பொழுது, இந்த இடைவெளியில் நீங்கள் நீரை பருகும் பொழுது நீங்கள் நிதானித்து ரசித்து ருசித்து கண்ணம் மண்ணம் எல்லா இடம் படும் வண்ணம் நீங்கள் வந்து பருகுனீங்க அப்படின்னா 8 நடையில் நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி நாம் வந்து ஆணித்தரமாக நம்புகிறோமோ அதே போல் நீங்கள் பருகும் பொழுது உங்களுடைய உடலில் அவ்வளோ பெரிய அருள் ஆற்றல் உங்களுக்கு பெருகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மீண்டும் நினைவூட்டி, நீர் பருகி முடிச்சிருப்பீங்க. நீர் பருகி முடித்தவங்க எல்லாருமே இப்போது உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறங்க, கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போயிடும் அப்படின்னா, எப்பொழுதும் போல் முதல் கருத்தாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத நேற்றைக்கு நீங்கள் இரவு சமர்ப்பித்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா? இது முதல் கேள்வியாக நீங்கள் வந்து பதிலளிக்கணும். அந்த பதிலில் உங்களுடைய உற்சாகம் இருக்கணும். ஸோ இரண்டாவது கேள்வியாக, நீங்கள் டைரி எழுதக்கூடிய பழக்கம் உடையவரா? நீங்கள் டைரி எழுதக்கூடிய பழக்கம் உடையவரா? இதுக்கு ஆம் இல்லை அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லலாம். மூன்றாவது கேள்வியாக, இது வந்து ஆம்னு சொன்னவங்களுக்கு துணை கேள்வி தான், அதாவது இல்லைன்னு சொன்னவங்களுக்கு மூன்றாவது கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை. ஆனால் என்னையை கேட்டால் டைகர் குழுமத்தில் இருக்கிறவங்க அந்த இடத்துல ஆம்னு தான் பதில் சொல்லியிருக்கணும். இருந்தாலும் ஆம்னு பதில் சொல்லி இருக்கக்கூடியவர்களுக்கு மூன்றாவது கேள்வி, அந்த டைரியில் நீங்கள் எதை எழுதுவீர்கள்? நாட்குறிப்பாக எழுதுவீர்களா, அல்லது முக்கிய நாட்களை மட்டும் குறிப்பிடுவீர்களா, அல்லது முக்கிய நிகழ்வுகளை மட்டும் நீங்கள் எழுதுவீர்களா, அல்லது அன்றைய நாளில் முழுவதுமாக நடந்த அத்தனை செயல்களையும் எழுதுவீர்களா? நாட்குறிப்பில், அதாவது டைரி எழுதுதல்ல நீங்கள் எதை செய்வீங்க? அதுதான் மூன்றாவது கேள்வி. ஸோ இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்க வாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணமும் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவெளிக்கு முன்பாக ஒரு கதை கேட்டோம். அந்த கதையின் ஆழமான கருத்தை நீங்கள் வந்து உள்வாங்கி இருப்பீர்கள். அந்த கதையில் நீங்கள் உள்வாங்கி கொண்ட அந்த கருத்தை பற்றின விளக்கத்தை நீங்கள் எல்லாருமே எனக்கு இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஆடியோவாக கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதை உள்வாங்கினீர்கள், அதை எப்படி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், அது உங்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு தகவலாக சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு அற்புதமான மருத்துவ குறிப்பை கேட்க போயிடும். இந்த அற்புதமான மருத்துவ குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை. இவங்க மதுரை டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை. அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த மருத்துவ குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு வந்து பேசு பொருள் ஆயிருக்கு உலகம் முழுக்க. தெரியும் இல்லையா? ஸ்வீட் பொட்டேட்டோ இன்னைக்கு பேசு பொருள். உருளைக்கிழங்கு வேணான்னு சொன்னீங்களாடா, இனிமேல் நாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாமா? ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரையில அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் குறைவு. உருளைக்கிழங்கு வேகமா அப்சார்ப் ஆகும். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டோம்னா அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். இப்ப எல்லா உலகம் முழுக்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில வந்து யூடியூப்ல வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரீஸ் பாக்குறேன். அந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. டேவிட் ஃபிஷர் நினைக்கிறேன். அவர் படைத்த ஒரு படம்.
சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு அந்த படம் முடிந்தா பாருங்க. என்னமோ நம்ம தலை படம் தரதலை படம்லாம் எல்லாம் பார்க்குறோம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கணும். சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல அவர் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா டிராவல் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு. என்ன தெரியுமா அதுல ரொம்ப 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 அழகான, நான் அதில் ஒரு மொத்தம் 7 சீரீஸ் இருக்கு. நான் 2-3 தான் பார்த்திருக்கேன். அது பார்த்ததுல இருந்து எனக்கு போற இடத்துல எல்லாம் அதை பத்தி பேசி கொண்டிருக்கிறேன். ஃபிஷர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த இடம் வந்து ஒக்கினாவா அப்படின்னு ஒரு இடம். ஒக்கினாவாங்கிறது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு. ஜப்பான்ல பின்னாடி வந்து சேர்ந்துச்சு. ஆக்சுவலா அது ஒரு பாலினேஷியன், அந்த பசிபிக் பெருங்கடல் தீவு கூட்டத்தில் ஒரு தீவு கூட்டம். அமெரிக்காவினுடைய வார் பேஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல ஜப்பானியர்கள் தான் இருந்தாங்க, ஆனா அமெரிக்காவினுடைய கைவசம் இருந்துச்சு. இந்த ஹிரோஷிமா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஜப்பானுக்கு அதை கொடுத்துட்டாங்க, வேணாம் நீயே வச்சுக்கோண்டு. அந்த ஒக்கினாவாவை பத்தி அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறார். அந்த டாக்குமெண்ட்ரி ஏன் அந்த ஒக்கினாவா சிறப்புனா நமக்கு எல்லாருக்கும் தெரியணும் நண்பர்களே. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த தீவுல சராசரி வயசு எவ்வளவு தெரியுமா? சராசரி ஆயுட்காலம் 103 நண்பர்களே. எல்லாரும் 103 வயசுல இருக்காங்க. அது வீடியோ நீங்க அந்த டிவி அந்த ஷோ பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் பாட்டி தாத்தாவா இருப்பாங்க. அவன் நம்ம கிட்ட என்ன காட்டுவான்னா, அந்த ஊரோட கல்லறைக்கு போய் காட்டுவான். இந்த கல்லறையை ஷூட் பண்ணுவான். கல்லறையில பான் டைடுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா, இறந்தவர்கள் எல்லோரும் 116 117 வயசு இருக்கும். அவனுடைய ஆச்சரியம் என்னன்னா, எப்படா இந்த ஊர்ல எல்லாரும் 103 வயசுல இருக்காங்க? உடனே என்ன தோணும், என்ன சாப்பிடுறாங்க, எப்படி வாழ்றாங்க, எதை படிக்கிறாங்க, எதை ரசிக்கிறாங்க கேட்கணும் இல்லையா? அவன் வாழ்க்கை அதை வச்சுதானே. அதை நான் பார்க்கும்போது அவர் 4 விஷயத்தை அவர் போடுறார். என்னுடைய அந்த படிப்படியா அவங்க சொல்லுவாங்க, ஒரு 4 விஷயத்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட், அது எல்லாத்தையும் ஒரு 103 வயசு பாட்டியம்மா தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த பாட்டியம்மா சொல்லும், நாங்க ஏன் இப்படி இவ்வளவு முதுமையில நல்லா இருக்கோம் அப்படின்னா, முதல் விஷயம் சொல்லும், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நாங்க எல்லாரும் விவசாயம் செய்வோம். நான் வந்து எனக்கு வேண்டிய கீரைய, எனக்கு வேண்டிய புரோக்கோலிய, எனக்கு வேண்டிய முள்ளங்கி கீரையை நான் போய் தினம் இருப்பேன். விவசாயம் செய்ய வேண்டும் நண்பர்களே. நாம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன நிலம் இருந்தாலும் எவ்வளவு முடியுதோ நமக்கு ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ ஒரு தோட்டம் அதை போட்டு எடுத்துக்கணும். ஹராகுச்சி அப்படின்னு பேர். ஹராகுச்சி 3 வார்த்தை வரும். 80% தான் சாப்பிடணும் எப்பவுமே. 80% ஆஃப் ஃபுட் 80%. அப்புறம் ஜப்பானிய வாழ்க்கை முறையுடைய இக்கிகாய், அந்த இக்கிகாய்ங்கிற அந்த வாழ்வியலை நான் பின்பற்றுகிறேன். இதை சொல்லிட்டு கடைசியா சொல்லுவாங்க, எங்களுடைய உணவுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, என்னுடைய ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தீவை சுற்றி இருக்கக்கூடிய மீன்கள், அந்த பாலினேஷியன் ஐலண்ட்ல அதுல கிடைக்கக்கூடிய மீன். அதுக்கடுத்து 2வது விஷயம் என்னன்னா, அங்க விளையக்கூடிய பர்பிள் நிற கருநீல சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோல மேல பர்பிள் கலர்ல இருக்கும். நம்ம பாக்குறது இங்க ஒரு ஆரஞ்சு ரெட்டிஷ் இருக்கு இல்லையா, அவங்க ஊர்ல வந்து பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. அந்த சீரீஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல உலகம் முழுக்க பரவலான உடனே உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அந்த பர்பிள் பொட்டேட்டோ வர ஆரம்பிச்சிருச்சு. சென்னையில கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரு நிறுவனங்கள்லாம் அதை விளைவிச்சு கொண்டு வரான். ஏன் அந்த அதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த பர்பிள் நிறம் இருக்கு இல்லையா, அந்த கரு நீல நிறம், அது வந்து அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின். அந்த ஆந்தோசைனின்ங்கிறது புற்றுநோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய சத்து. அது கருணியில ஒக்கினோவால கிடைக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோல மட்டும்தான் இல்ல, நம்ம ஊர் திண்டுக்கல் பன்னீர் திராட்சையில இருக்கு, நம்ம ஊர் கத்திரிக்காயில இருக்கு, நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய நவ்வாப்பழத்தில் இருக்கிறது நண்பர்களே. அப்ப ஏன் நாம நவ்வாப்பழத்தை வாங்கி சாப்பிடக்கூடாது? ஃபிஷர் வந்து சீக்ரெட் ஆஃப் நாமக்கல், சீக்ரெட் ஆஃப் திருச்செங்கோடுன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா நம்ம ஊர் பக்கத்துல நவ்வாப்பழம் கிடைக்காதா? நாம நவ்வாப்பழம் விளையும் போது, நாவல் பழம் விளையும் போது நாம் வாங்கி சாப்பிடும். நாவல் பழம் சாப்பிட்டு முடிச்சு நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைல நாக்கு நீட்டி விளையாடுவோம் இல்லையா, ஓ நாக்கு எவ்வளவு ப்ளூ ஆயிருக்கு, ஏன் நாக்கு எவ்வளவு ப்ளூ ஆயிருக்குன்னு பேசுவோம். அந்த ப்ளூ கலர்ல வர்றது ஆந்தோசைனின். அந்த ஆந்தோசைனின் புற்றுநோய்க்கு எதிரானது நண்பர்களே. அப்படியான விஷயத்தை நம்ம தான் தேடி தேடி படிக்கணும். நம்ம தான் தேடி தேடி இது போன்ற பொருட்கள் நம்ம ஊர்ல என்ன இருக்கு, அந்த சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன் பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஓ அந்த அம்மா சாப்பிட்டு சொல்றது இந்த விஷயம் இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் வழக்கத்தில் இருக்குன்னா, இதே நம்ம ஊர்ல என்ன கிடைக்குது? அதுக்காக நம்ம உடனே ஜப்பான்ல இருந்து அந்த மீனை இறக்குமதி பண்ணு, ஜப்பான்ல இருந்து அங்கிருந்து பழம்பாசி இறக்குமதி பண்ணு வேண்டாம். அது அவர்கள் ஊரில் அவர்கள் சாப்பிட்டோம். நம்ம ஊரில் இதே மாதிரி பொருள் இங்க இருக்கா? இங்க நம்ம ஊர்ல இதே மாதிரி 100 வயசுல இருந்த அன்னைக்கு இருந்த ஒரு தமிழ் பாட்டி ஔவை நெல்லிக்கடியை பத்தி சொன்னாங்களே, எத்தனை ஆண்டு காலமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு பொருள் 2000 வருஷமா பேசு பொருளா இருக்கு அப்படின்னா, அப்ப அதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும். சும்மா அதை பாடி வைத்துட்டு போலையே.
எல்லாரும் படிக்கிறோம் பாடத்துல அதிகமா நவ்வைக்கு நவ்வை இது கொடுத்தாங்க, நீ தமிழ் மூதாட்டி, நீ வயசான காலத்துல நல்ல தமிழ் தொண்டாட்டணும், நீ தான் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு படிக்கிறோம். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் வீட்டில், உங்கள் எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு இருக்கு? இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தூக்குனாரு, இல்லையோன்னு தெரியலையேன்னு கை இறக்கிட்டாரு. 2 பேர் தூக்குறாங்க, மொத்தமே 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொருள் நெல்லிக்காய். எல்லா நேரமும் கிடைக்குது. நானும் என் மனைவியும் வாசுதேவநல்லூர் தென்காசி பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போறோம். வண்டியில போகும்போது ஒரு பெரிய நெல்லி கூட்டம். அந்த மரம் முழுக்க கொத்து கொத்தா நெல்லிக்காய் எப்படி கொத்து காய்ச்சிருக்கும் பார்க்கும்போது தெரியும் இல்லையா? அப்படி காய்ச்சிருக்கு. தடார்னு வண்டியை நிறுத்திட்டு அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் வாங்கிட்டு போவோமே அப்படின்னு நினைக்கிறோம். நான் வண்டியை நிறுத்தி விட்டு இறங்கி, அது ஒரு மலைப்பகுதியான ஒரு காடு, அதுக்குள்ள போய் இறங்கி போய் அதுல ஒரே ஒரு காவலாளி தோட்டக்காரர் ஒருத்தர் நிக்கிறாரு. அவர்கிட்ட போய், சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வேணும், நல்லா காய்ச்சிருக்கேன், நான் கொஞ்சம் வாங்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். அவர் சொல்றாரு, சொன்னதுதான் வேதனை, எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போங்க சார். பறிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, விற்கிறதுக்கு ஆள் கிடையாது, கிலோ 5 ரூபாய் கூட எடுக்க மாட்டேங்காங்க சார். எனக்கு உண்மையிலேயே படு வேதனையாக இருந்தது. ஒரு கிவி பழத்தையும் ஒரு நெல்லிக்காயையும் கம்பேர் பண்ணுங்க. 60 ரூபா ஒரு கிவி பழம், நியூசிலாந்துல இருந்து வருது. நம்ம எல்லாம் வாங்கிட்டு வரோம், ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு. கிவி வாங்கி எங்க வீட்டில் சாலட்ல இல்லை, நாங்க கிவி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி தான் போடுவோன்னு பெரும் பீத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிவி பழத்தை விட 3 மடங்கு நெல்லிக்காயில விட்டமின் சி இருக்கு. அது கிவியில் இல்லாத பல டானின் முதலான பல பைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து நெல்லிக்காயில இருக்கு. ஆனால் நெல்லிக்காயை நாம் பெருமிதமாக இன்றைக்கு வரைக்கும் கொண்டாட தவறுகிறோம் நண்பர்களே. கேட்டா நெல்லிக்காயில நான் ஊறுகாய் போடுறேங்க. நம்மால் எதை எடுத்தாலும் ஊறுகாயை போட்டு, இல்லைன்னா பஜ்ஜி போடுவாங்க. ஒன்று ஊறுகாயை போடணும், இல்லைன்னா பஜ்ஜியை போடணும், அப்பதான் திம்போம். 2ம் பண்ணோம்னா அது நெல்லிக்காயையும் சாவடிச்சு நம்மளையும் சாவடிச்சிடும். நம்ம அப்படி செய்யக்கூடாது. நெல்லிக்காவை நாமளே சவைச்சு, தினம் ஒரு நெல்லிக்காய், சின்ன பிள்ளைகள் நாங்களாம் விளையாடுவோம், ஒரு நெல்லிக்காய் சவைச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா, நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா இனிக்கல, எவ்வளவு ஒரு பேரானந்தமான அனுபவம். அதை நம்ம கொண்டாடி கொண்டாடி அந்த கதைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். நம்ம வீட்டு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து, நீ உனக்கு சொல்லுவேன், இது முடிச்ச உடனே தண்ணி குடிச்ச உடனே ஒரு விளையாட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனையை வளர்த்து, அந்த குழந்தைக்கு அதுவரை சாப்பிடாத நெல்லிக்காய் சாப்பிடாத ஒரு குழந்தை ஒரு துண்டை சாப்பிடும் போது அது கொஞ்சம் மூஞ்செல்லாம் கோணும், கொஞ்சம் புளிக்குங்க, கொஞ்சம் துவக்குங்க, அப்புறம் டக்குன்னு ஒரு நம்மள தண்ணியை குடிச்ச உடனே இன்னைக்கு இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் நண்பர்களே. நிறைய கிழங்குகளை மறந்துட்டோம். ஒவ்வொரு இடத்தில் போகும்போது எப்படி நான் அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோவை பார்த்தனோ, அது மாதிரி ரொம்ப ஆச்சரியமான, எனக்கு தெரியல இந்த ஊர்ல இருக்கான்னு தெரியல, எங்க ஊர்ல உண்டு. அங்க வாசுதேவ் திருநெல்வேலி பக்கத்துல பாவூர் சத்திரம் என்று ஒரு ஊர் உண்டு. அந்த பாவூர் சத்திரம்ங்கிறது தென்காசிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஊர். அங்க ஒரு சந்தை இருக்கும். அந்த சந்தையில சிறுகிழங்கு என்று ஒரு கிழங்கு உண்டு. இன்னைக்கு எனக்கு இங்க இருக்கான்னு தெரியல, பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த சிறுகிழங்குங்கிறது இப்ப இருக்கிற அந்த குட்டி பொட்டேட்டோ இருக்குல்ல, அந்த பொட்டேட்டோல உருளைக்கிழங்குல குட்டி குட்டி உருளைக்கிழங்கு வருது இல்லையா, அதே மாதிரி இருக்கக்கூடிய சிறுகிழங்கு. அதுக்கு பேரே வந்து சைனீஸ் பொட்டேட்டோம்பாங்க, சைனீஸ் யாம் அப்படிம்பாங்க. அந்த சிறுகிழங்கை எப்படி அடையாளம் எப்படி செய்வாங்கன்னா, அந்த கிழங்கை வந்து ஒரு துணிப்பையில போட்டுட்டு, துணிப்பையை எப்படி தேய்ச்சா போதும், அந்த கிழங்கினுடைய தொலி முழுக்க வெளியே வந்துடும். அவ்வளவு மென்மையான தொலி உள்ள, அதுக்கு பேர் சிறுகிழங்கு. எப்ப கிடைக்கும் அப்படின்னா பொங்கல் சமயத்துல மட்டும் தான் கிடைக்கும். பொங்கல், தை பொங்கலுக்கு உழவர்கள் எல்லாரும் நம்ம வந்து விளைந்த பொருட்களை எல்லாம் வைத்து கும்பிடுவோம் இல்லையா, அப்ப காய்கறிகளோடு வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் சிறுகிழங்கு. அந்த சிறுகிழங்கை இன்று உலகம் முழுக்க ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். சர்க்கரைக்கு நலமாக இருக்குமா, அதுல இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு, அதுல பல நல்ல சத்துள்ள நார்கள் இருப்பதை கண்டறிந்திருக்கிறாங்க. அதே மாதிரிதான் பிடிகருணை. பிடிகருணைங்கிறது கருணக்கிழங்குல சின்னதா இருக்கக்கூடியது. அந்த பிடிகருணையை பற்றி சித்த மருத்துவம் ஒரு பாட்டு வரும். மண் பரவு கிழங்குகளில் கருணையின்றி பிற புசியோம். கருணையை தவிர மத்தெல்லாம் சாப்பிடாத கிழங்குல அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அவருக்கு அன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ தெரியாது, பட் அன்னைக்கு சொன்னதுல கருணைக்கிழங்கு மிகச்சிறப்பு. கருணைக்கிழங்கு மசியலா செஞ்சு சாப்பிடும். கருணைக்கிழங்குல மட்டும்தான் அந்த நார் நிறைய இருக்கும், ஃபைபர் நிறைய இருக்கும். மற்ற கிழங்குலாம் கார்போஹைட்ரேட் அதிகம். அப்ப சக்கரவள்ளி கிழங்கு, சிறுகிழங்கு, பிடிகருணை இவற்றை கிழங்குகளாக நம்ம எடுக்கலாம். இந்த கிழங்குகளாக சமைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செய்து சிப்ஸ் போட்டு சாப்பிடாதீங்க. நம்ம ஊர்ல சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ். மரவள்ளி கிழங்குல சிப்ஸ், சக்கரவள்ளி கிழங்குல சிப்ஸ், உருளைக்கிழங்குல சிப்ஸ். சிப்ஸ் போட்டு பண்ணோம்னா அதுல வந்து பூரா பொரிஞ்சு எண்ணெயும் இதுவும் சேர்ந்து காணா குறைக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் அள்ளி துள்ளி போட்டு, அப்புறம் உப்பு அள்ளி போட்டு, அப்புறம் அதனுடைய பயன் பெறும். நல்ல வேக வைத்து சாப்பிடும் பொழுது அதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸும் குறையும், உடலுக்கு ஊட்டம் தரும், அந்த சுவை மிகச் சிறப்பானதாக இருக்கும். நம் வாழ்க்கையில் தகால் ஒரு மாற்றத்தை உருவாக்கிட முடியாது. சில மாற்றங்களை கவித்துவமான பொய்களால் உருவாக்கணும்.
எங்க அம்மா ஒரு போய் சொல்லிட்டே இருப்பா, கணக்கு வரலைன்னா வெண்டைக்காய் சாப்பிடு. உங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா? எங்கேயாவது அறிவியல் பூர்வமா வெண்டைக்காய்க்கும் கணக்குக்கும் சம்பந்தம் இருக்கா? நான் சித்த மருத்துவம் படிச்சு முடிச்ச உடனே நிறைய இடத்துல தேடினேன், ஏதாவது ஒரு என்சைமுக்கும் மூளையில லாஜிஸ்டிக் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய கெமிக்கலுக்கும் எங்கேயாவது தொடர்பு இருக்கா? எங்கேயும் இல்லை. ஆனா நானும் கிலோ கிலோவா வெண்டைக்காய் சாப்பிட்டுருக்கேன். கணக்கு எப்படியாவது இதுலயாவது அந்த மேட்ரிக்ஸ் ஒழுங்கா வந்துடாதா, அல்ஜிப்ரால கரெக்டா எழுதிட மாட்டோமா அப்படின்னு நம்ம நிறைய வெண்டைக்காய் சாப்பிட்டுருக்கோம். அது ஒரு அழகிய பொய், மிக அழகிய பொய். அந்த அழகிய பொய் தான் வெண்டைக்காய் நம்மளை சாப்பிட வச்சது. அப்படியான சில அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு கதைகளாக சொல்ல வேண்டும் நண்பர்களே. கதைகள் மூலமாகத்தான் உடலை உரமாக்க முடியும். நீ நல்லா சாப்பிடு, நீ தினம் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டேன்னா அப்படியே கண் அவ்வளோ அழகா வரும். தினம் முருங்கைக்கீரை சாப்பிட்டேன்னா முடி நல்லா வளர்ந்துரும். ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, நல்ல நீளமான உனக்கு ஹேர் வரணுமா, நீளமா நல்லா ஸ்கின் வந்து நல்ல பாலிஷா இருக்கணுமா, மென்மையா இருக்கணும் அப்படின்னு ஆட்டும். அப்ப நீ இதை சாப்பிடு. சிலது பொய் தான், இல்லை அது வந்து உடனே சாப்பிட்டு கீரை சாப்பிட்ட உடனே அடிக்கணக்கில் வளராது. ஆனால் அந்த மாதிரி அழகிய பொய்களை நம் குழந்தைகளுக்கு சொல்லி உடலை உரமாக்குவதற்குரிய சரியான காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் சாப்பிட வைக்க வேண்டும் நண்பர்களே. சோ அப்படியான உணவுகளை நாம் பழக்கி கொண்டே வரணும். இவையெல்லாம் நேரடியா புற்றுநோய் வராம வேக்சினா கிடையாது, இவை நேரடியா தடுக்கக்கூடியதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் உடம்பினுடைய எதிர்ப்பாற்றலை, அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவோம் அடிக்கடி. நம்ம உடம்புல 2 இம்யூன் இருக்கு. ஒரு இன்னேட் இம்யூன், நம்ம உடம்புல படைக்கும் போதே இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல், நம்ம வெள்ளணுக்கள், நம்ம மண்ணீரல், நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சை, இதெல்லாம் நோயை எதிர்க்கிறதுக்குனே ஆண்டவன் படைச்சது. அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னா என்னன்னா, திடீர்னு ஒண்ணுக்கு எக்ஸ்போஸ் ஆறோம், ஒரு வைரஸ் வருது, ஒரு அலர்ஜி வருது, ஒரு பாக்டீரியா வருது, வந்த உடனே சுவாசிச்சு உள்ள போன உடனே உடம்பு யோசிக்கும் எப்படா இதை வெளியேற்றுறது. அப்படி யோசித்த பின் பணியாற்றுகிற சிஸ்டத்துக்கு பேரு தான் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே நம்மகிட்ட. அதனாலதான் கோவிட் வந்தோடனே திணறிட்டோம். நம்ம பெருவாரியான திணறலுக்கு காரணம் நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். அதை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹெர்ட் இம்யூனிட்டி வந்து அப்புறம் வேக்சின் போட்டு அதுக்கப்புறம் தான் தப்பிச்சு வந்தோம். ஆனால் வர இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கோவிட் போயிடுச்சா, கோவிட் எல்லாம் போய் மெல்ல முகமுடி போடல, ஜாலியா எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், இல்லைன்னா சமூக இடைவெளி விட்டு அங்கே எங்கன்னா உட்கார்ந்துருப்போம். ஆனால் உண்மையில இப்ப இருக்க ஆராய்ச்சி படி என்ன சொல்றான்னா, கோவிடினுடைய புரதம் ஒவ்வொருத்தர் ரத்தத்துக்குள்ளேயும் இருக்குங்கிறான். இப்ப பல ஆராய்ச்சிகள், மூளையின் ரத்தத்துல இருக்கு, திசுல இருக்கு, இதயத்துல இருக்கு, கிட்னில இருக்கு. அந்த ஸ்பைக் புரோட்டீன் படிச்சோம் இல்லையா, அந்த ஸ்பைக் புரோட்டீன் இன்னுமே உலாவிட்டு இருக்கு. அப்ப ஏன் ஒண்ணும் செய்யல? நம்முடைய எதிர்பார்த்தல் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. என்னைக்காவது அது ஃபெயிலியர் ஆச்சு, அது தூக்கிறோம். இதே மாதிரி வேற வைரஸ்கள் நம்ம உடம்புக்கு வரலாம். இனி வரக்கூடிய நாட்கள்லையும் வேறு வைரஸ், அப்படி வைரஸ் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் இருந்தா தான் நம்ம இந்த மாதிரி நோய்கள்ல இருந்து தவிர்க்கணும். அதற்கு இப்படியான ஒரு விஷயத்திலும் நம்ம அக்கறை இருக்கணும். நெல்லிக்காய் சாப்பிடணும், நல்ல சிகப்பு அந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கங்க, சிறு கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க. கசப்பும் துவர்ப்பும் நமக்கு பிரதான உணவுகளா இருக்கணும். அநியாயத்துக்கு நம்ம சாப்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இனிப்பு உப்பு, இல்லைன்னா புளிப்பு காரம், இனிப்பு உப்பு புளிப்பு காரம், இந்த 4க்குள்ளேயே தான் திரிச்சுட்டு இருக்கோம். கசப்பும் துவர்ப்பும் காணாமே போச்சு. கசப்பா ஏதாவது கொடுத்தா கூட அதை இனிப்பா மாத்திரம். எங்க வீட்டுல பாவக்காய் பொரியல் பண்ணீங்கன்னா அமிர்தமா இருக்கும் மாவட்டம். என்னடான்னு பார்த்தா நல்லா வெட்டி எண்ணெயில வதக்கி அதுல கொஞ்சம் வெல்லத்தை போட்டு அப்புறம் அதை சாப்பிடும்போது தேவாமிர்தமா இருக்குமா. அதுக்கு நீ பேசாம சக்கரை பொங்கல் திருட்டு போயிட வேண்டியதானே. பாவக்காய் பொரியல்னா கசப்பா தான் இருக்கணும். பாவக்காயினுடைய கசப்பு நமக்கு வேணும், கோவக்காயினுடைய கசப்பு வேணும். கருவேப்பிலை துவையல் சாப்பிடணும். நம்ம தினம் எதுக்கு தேங்காய் சட்னி, ஒரு நாள் கருவேப்பிலை துவையல் சாப்பிடுவோம், ஒரு நாள் புதினா சட்னி சாப்பிடுவோம். கசப்பும் துவர்ப்பும் வேண்டு கொண்டே இருக்கணும் நண்பர்களே. துவர்ப்பு என்பது வாழைப்பூ வாழைத்தண்டு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வாழைப்பூ வாழைத்தண்டுல இருக்கக்கூடிய பல சத்துக்கள் வேற எந்த இதுலயும் கிடையாது. அந்த துவர்ப்பு சுவை, துவர்ப்புங்கிறது தமிழாசிரியர்களுக்கு தெரியும். துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு அர்த்தம். டீஹைட்ரேட் ஆறது உலர்தல். நம்ம உள்ளுக்கு இருக்கக்கூடிய தவறான நச்சுக்களை உலர வைக்கக்கூடிய தன்மை, உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை உலர வைக்கக்கூடிய தன்மை துவர்ப்புக்கு தான் உண்டு. பெண்களுக்கு வரக்கூடிய பெரும்பாடு அதிகமா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு பெண்ணுக்கு ப்ளீடிங் ஆரம்பிக்கனா முதல் நாள் படணும், 2வது நாள் நல்ல ப்ளீடிங் இருக்கணும், 3வது நாள் பாதி வரைக்கும் நல்லா இருந்து 4வது நாள் அப்படியே நிற்கணும். இதுதான் இயல்பான மாதவிடாய். 7 நாள் 8 நாள் மிக அதிக அளவில் ரத்தப்போக்கு இருக்கு அப்படின்னா அதை நிறுத்துவதற்கு ஆக சிறந்த உணவு வாழைப்பூ. அந்த வாழைப்பூ பொரியல், வாழைப்பூவை இடிச்சு சாறு எடுத்து குடிச்சோம்னா அந்த ப்ளீடிங் ஆற அதிக துவர்ப்பு தன்மை கொடுத்து உலர வைக்கும்.
அவ்வளவு சிறப்பான உணவுகள் நம்ம கிட்ட ஆயிரம் உணவுகள் இருக்கிறது. நன்றி சகோதரி டைகர் அம்மா குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை. அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.